கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தாளந்தோடையும் மகிமையோடையும் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இதில் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு அருளப்பட்டிருக்குது. ஆனால் அதை தேவன் கொடுத்தாருன்றதையே மறந்து போய் நம்மளுடைய திறமைக்கு தக்க மேன்மையும் புகழ்ச்சியும் அடைய நம்ம வாஞ்சிக்கிறோம். புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க இல்லைன்னு சொல்லலாம். மற்றவங்க நம்மளை குறித்து நல்லா, அதுவும் பாராட்டி சொல்லணும்னு எதிர்பார்க்கறது நம்மளுடைய மாம்ச இயல்பு. சாதாரணமாக ஒருத்தர் நம்மளுடைய செயல்களை பாராட்டுனா நமக்கு உள்ளுக்குள்ளே உற்சாகம் பெருகும். குறை சொன்னால் உடஞ்சி போயிடும். மற்றவங்கள விட நான் சிறப்பானவன்னு பெயர் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய வஞ்சகன்கிட்ட இருந்து வந்ததுன்றதை நாம் அறிஞ்சிருக்கிறதே இல்லை. நம்மளுடைய அழைப்பு என்ன? நம்மளுடைய தகுதி என்ன? எதுக்காக நாம் உண்டாக்கப்பட்டோன்னு சிந்திக்காமல் எல்லாரை விட நான் மேலோங்கி இருக்கணுன்ற நோக்கத்தில் செயல்படுறது இயல்பாக மனுஷங்களுக்கு வளர்ந்துட்ட ஒரு சுபாவமாக இருக்குது. தேவன் ஒருத்தரை எதுக்காக அழைச்சாரோ அந்த அழைப்பில் இருக்கிறவங்கள விட தாங்க என்ன விழைகிறார்களோ அதுக்காக துணிவாக நுழைகின்றவருக்கு தான் அதிகம். நம்மளை எல்லாரும் நல்லவங்க, உங்களை போல் இன்னொருத்தவங்க பிறக்கணும், உங்களுக்கு இன நீங்கள் தான், உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லணும்னு வாஞ்சிக்கிறவங்க ஏராளம். அதுக்காக எத்தனை நடிப்பு, எத்தனை அவதாரங்களை எடுக்கிறாங்க. இது போன்ற உலகத்தில் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? உலகத்தில் சுய பெருமை மிகுந்து கிடக்கக்கூடிய காலத்தில் இன்னைக்கு நம்மளையே ஆராய்ஞ்சு நன்மையானதை கற்போம். ஒரு சமயம் ஒரு கூட்டத்தில் தேவ ஊழியர் ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை வல்லமையாக பிரசங்கிச்சாராம். அந்த கூட்டம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சான். கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செல்வந்தர் அந்த தேவ ஊழியர்கிட்ட, என்ன ஒரு அருமையான பிரசங்கம், என்ன அற்புதமான பேச்சு, இதுவரை இப்படி யாரும் பேசி நான் கேட்டதே இல்லை அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாராம். அன்றைய தினம் நைட்டெல்லாம் அந்த தேவ ஊழியர் தூங்காமல் கண்ணீரோட தேவனுடைய சமூகத்தில் கதறி அழுதாராம். ஆண்டவரே, நான் எங்கே தப்பு செஞ்சேன்? அந்த மனுஷன் என்னை ஏன் அப்படி புகழ்ந்தாரு? என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. எப்பையும் நான் தெரியக்கூடாது. ஆண்டவரே, நான் உம்முடைய கருவியாக மட்டுமே தான் இருக்கணும், நான் ஒன்றுமே இல்லையே. ஆனால் அந்த மனுஷன் என்னில் என் மூலயமா பிறந்த உம்முடைய வார்த்தையில் உம்மை காணாதபடி நான் தெரிஞ்சிருக்கிறேனே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை சரி செய்யுங்கன்னு கதர்னாராம். மறுநாள் கூட்டம் இனிதான் நடந்துச்சு. அதே மனுஷர் திரும்பவும் அந்த தேவ ஊழியர்கிட்ட வந்தாராம். வந்தவர், ஐயா, மெய்யாவே இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட பேசினாரு. அது என் உள்ளத்தை உடைச்சிது, அது என்னை ரட்சிச்சிச்சு. இதோ ஒரு புதிய மனுஷனாக கடந்து போகிறேன். ஏசு நல்லவர்னு சொல்லி கடந்து போனாராம். அந்த தேவ ஊழியர் தேவனுக்கு நன்றி சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஒருவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் வல்லமைக்கும் மகத்துவத்திற்கும் ஆராதனைக்கும் உரியவர். மண்ணினால் உண்டாக்கப்பட்டு தேவனுடைய ஆவியினாலே பிழைக்கிற மனிதனுக்கு தேவாதி தேவனாம், ராஜாதி ராஜானாம், நித்தியமானவராம். அவருக்கு மாத்திரம் செலுத்த வேண்டிய கனத்தை ஒருபோதும் வேறொருவருக்கும் செலுத்த வேண்டாம். அவருக்கு சமமாய் யாரையும் புகழவும் வேண்டாம். மற்றவங்க நம்மளை புகழ்கிறதுக்கு விரும்பவும் வேண்டாம். அது ஆபத்து. தேவன் எல்லாத்தையுமே நமக்காக தருவார். ஆனால் அவருடைய மகிமையை ஒருத்தருக்கும் தர்றது கிடையாது. அதனால் விழிப்போடு இருப்போம். எந்த ஒரு செயலையும் நாம் செய்கிறோன்றதை விட தேவன் நம்மளை கொண்டு செய்கிறாருன்றதை உணர்ந்து வாழ்கிறவங்க தான் தாழ்மை உள்ளவங்க. தேவ மகிமைக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் நாம். அப்படி நம்மளை கருவியாக அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தும் போது நமக்கு மகிமை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது ஒரு விதத்தில் பெருமை தான். தேவனுடைய மகிமை தனக்கு வேணும்னு பிசாசானவன் தான் விரும்புகிறான். அதே போல் நாமளும் நமக்கு மகிமையை விரும்புவோன்னா அவனுக்கு சகோதரனாக தான் இருக்க முடியும். நம்மளை மறைச்சி கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக நம்ம மாறணும். இனி நாம் எங்கேயும் தெரிகிறத விட கிறிஸ்து நம்ம மூலயமா தெரியணும். பவுல் கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறபடி நம்மளுடைய சுய மறிச்சா மட்டுமே தேவன் மகிமைப்படுவார். தேவ மகிமை வெளிப்பட நாம் ஒருபோதும் இடையில நிற்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடாது. சிந்திப்போம், சிரம் தாழ்த்துவோம். ஆமீன்.